நீ மட்டும் குட்டையா கருப்பா இருக்க பாரு. நீ நம்ம வீட்லயே பிறக்கல. உங்க அம்மா அப்பா வேற யாரோ. வேணா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டே போய் கேட்டு பாரு. பாரு, நல்லா பாரு எல்லா போட்டோவையும். நாங்களா வேற, நீ வேற. ஆத்தா, நீயே சொல்லாத்தா. பிபி நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. பிபி நம்ம வீட்ல பிறக்கல தானே, அவள அம்மா அப்பா குப்பத்தூர்ல தானே தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க. ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அம்மா அப்பா பேசுறத நான் கேட்டேன். ஆமா, நான் சொல்லியும் கேட்காம தூக்கிட்டு வந்தா என்ன பண்றது? அன்னம் விட்ட வீட்ல கண்ணம் விட்ட மாதிரி உன் பட்டாசை திருடி எவ வெடிச்சிருக்கா? எல்லாம் உன் அம்மா கொடுக்கற இடம்தான். அவ வரட்டும் இன்னைக்கு. ஆத்தா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? நான் ஏண்டி உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அதுவும் உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும்? நல்லா ஏமாந்துட்டா. ம். என் வெடியெல்லாம் எடுத்தால அவளுக்கு வேணும். பாத்தியா சாமி, அம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. கவிதாவுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல. அதனாலதான் ஆத்தா என்னை எப்போதும் திட்டி இருக்கு. குப்பை தொட்டில கிடந்த என்ன எதுக்கு அவங்க என்னை தூக்கிட்டு வரணும்? பேசாம அங்கேயே விட்டுருந்தா ஏதாவது அனாதை இடத்துல வளர்ந்துருப்பேன்ல. எதுக்கு அவங்க என்னை தூக்கிட்டு வரணும்? என்னை ஏமாத்தின அம்மா அப்பாவுக்கு இனிமேட்டு நான் வீட்டுக்கு போவே மாட்டேன். அவங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். அண்ணே, பாப்பா, பாப்பா. மா, ஆ, பெரியவ வந்தா? யாரு? அதாம்மா, போதும் பண்ணுமா வந்தாளா? நான் என்ன வெத்தலை பொட்டிலியா ஒளிச்சு வச்சிருக்கேன்? எங்க போனாலோ என்னவோ எனக்கு என்ன தெரியும்? சொல்றத கேட்கறதா இருந்தா பரவாயில்ல. நீங்க கொடுக்கற செல்லத்துல ஆட்டம் புடிச்சு திரியிறா. போதும் பண்ணு. ஏய் பாப்பா, போதும் பண்ணு. அப்பா வந்திருக்கேன். எங்க இருக்க?
கவிதா, இங்க வா. ஹோம்வொர்க். இங்க வாடின்னு சொல்ற. உண்மை சொல், என்னாச்சு? போதும் பொண்ணு எங்க போன? எனக்கு தெரியாதுமா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ சொல்றது பொய்ன்னு கண்ணிலே நல்லா தெரியுது. ஆத்தா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடி. இல்லம்மா, வெடி எல்லாம் எடுத்து வெடிச்சிட்டான்னு. அதனால நீ நம்ம வீட்லயே பிறக்கல, உன்னை யாரும் ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில தான் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அம்மா அப்பா பேசினாங்கன்னு சும்மா தாம்மா சொன்னேன். எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லம்மா, நான் கண்ணடிச்சோன்னே ஆத்தாவும் அதே போலதாம்மா போய் சொன்னாங்க. ஆனா சத்தியமா விளையாட்டுக்கு தாம்மா பண்ணோம். ஆனா ஆத்தா விளையாட்டுக்காக பண்ணலடி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக காத்து கிடந்து தாண்டி பண்ணிருக்காங்க. உங்க அக்கா இனிமே கிடைக்க மாட்டா, அவளை மறந்துருங்க. என்னம்மா நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னங்க இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். நம்ம புள்ள இங்க தேண்டா கிடைக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டா. எங்க போயிருப்பா? ஆத்தா நம்ம புள்ளைய துரத்துட்டாங்கங்க. அவளை பின்னாடி தேடிலாம் பிரயோஜனம் இல்ல. அவ நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. சரி சரி, நீ அம்மா கிட்ட எதுவும் பேசி வைக்காத, நான் அதுக்குள்ளே போய் அவளை தேடிட்டு வரேன். தள்ளு. இல்லைங்க, நான் பார்க்கலைங்க. இப்பதான் போதும் பொண்ணு கூட விளையாண்டு வந்தேன்னு கலை சொன்னான். கலை, என்னம்மா? என்னம்மா? ஏங்கன்னு போதும் பொண்ணு எங்கேயாச்சும் பாத்தியா? அது சாயங்காலம் நானும் பீப்பியும் என்ன கண்ணு, சீக்கிரம் சொல்லு. இங்க பக்கத்து தெருவுல பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். சரி. கடைசியா பிபி என்கிட்ட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. ஆறுச்சாமி, என்ன பாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, சாரோட பொண்ணை காணாங்களா. நீங்க இப்படி தேடி பாருங்க, நான் அப்படி தேடி பார்த்துட்டு வந்து தகவல் சொல்றேனுங்க. சரி வாப்பா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. நீங்க உள்ள போங்க. அம்மா, அப்ப போதும் பொண்ணு வீட்டுக்கு போகலையாமா? இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாவம், அவ எங்க போய் என்ன பண்றாளோ? ஒருவேளை யாராவது அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னாலே அந்த புள்ள படாத பாடுபடும். அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் கவிதா இப்படி பண்ண?
மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? தாய் பொங்காளி அத்தா, நீதான் பத்திரமா அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை. பொண்ணு, உன் மனசுக்கு நம்ம நான் பார்த்துக்கிறேன்டி. அம்மா சொல்றேன், என்கிட்ட வந்துரு, எங்க இருந்தாலும் வந்துரு. ஐயோ, கோயிலே படுத்து தூங்கிட்டேனே. அம்மா வேற வீட்டில் தேடுவாங்க. இல்லை, தேட மாட்டாங்க. ஏன்னா நான் தான் உங்க பாப்பா இல்லை. சரி, நான் வேற எங்கேயாவது போறேன். யாராவது இருக்கீங்களா? பூசாரி அங்கிள். பூசாரி அங்கிள், பூசாரி அங்கிள், யாராவது இருக்கீங்களா? பூசாரி அங்கிள். யாராவது வெளியில நான் போதும் பொண்ணு, உள்ள மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் கதவு திறங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சு கதவு திறந்து விடுங்க. என்ன குளிருது. ஓ, எவ்வளவு தூரம் தான் சைக்கிளையே ஓட்டுறது? பொறுமையா உட்காந்து ஒரு தம் அடிச்சுட்டு போவோம். ஆ, நல்ல வேலை யாரும் இங்க இல்ல. ஏய், யாரா அவன்? நடுராத்திரில சத்தம் போடுறது. யாரோ கதவை தட்டினாங்களே. ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணி இருக்குமோ? வீடி போச்சே. நான் ஒண்ணு இருக்க. நெருப்பு முக்கியம். என்ன மன்னிச்சிராத்தா, இனிமே உன் முன்னாடி பேடி கொடுக்க மாட்டாத்தா. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிராத்தா. ஐயோ ஐயோ, சைக்கிள் முக்கியம், உசுறுதால முக்கியம். யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஆத்தா, என்ன மன்னிச்சிராத்தா. ஓடி வர ஐயா, கோயில் முன்னாடி பீடியை பத்த வச்சுனா. கோயில் முன்னாடி பீடி பத்த வச்சியா? பீடியை பத்த வச்ச உடனே ஆத்தா என்ன கதவை தட்டி மேந்துச்சு. அதான் பயந்து அடிச்சுட்டு ஓடி வர்றேன்.
ஏய் கதையா சொல்ற உண்மை சொல்ற உண்மையை தாங்க சொல்றேன். ஆத்தா கதவை தட்டுச்சு. நீங்க வேணா வாங்க, கோயில் வாசல்ல காட்டுறேங்க. போய் சொன்ன தொலைச்சிருவேன். உண்மையை தான் சொல்றேங்க, வாங்கய்யா. தம்பி இவன் என்னமோ உளறான். கோயிலுக்குள்ள திருட கூட வந்திருப்பான். வாங்க போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருவோம். அண்ணே, நீங்க வேணா கோயிலுக்கு போங்க. நான் பாப்பாவை தேடிட்டு கோயிலுக்கிட்ட வந்துடுறேண்ணே. நீங்க போங்க. ஆ சரி வா. போலங்கய்யா. ஏதோ உளறான்ப்பா. கோயிலுக்குள்ள திருட கூட வந்திருப்பான் போல இருக்கு. வாங்க எல்லாரும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு அப்படிங்களா? வந்துருவோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். அப்படி என்னடா சத்தத்தை பார்த்த? அங்க வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். சத்தம் கேட்டுச்சு. வா. வாங்க, வாங்க. வா. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. இனிமே நான் குறு பண்ண மாட்டேன், திருடவும் மாட்டேன். இனிமே பட்டாசு மட்டும் இல்ல, வேற எதையுமே நான் திருட மாட்டேன். ப்ளீஸ் என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிடு சாமி. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? கதவு திறந்து விடுங்க, பயமா இருக்கு. போதும் பொண்ணு, பயப்படாத. எப்பவும் பயப்படாம இருக்கணும், சரியா? நான் தான் என் வீட்டில் பிறக்கவே இல்லையே. நான் வேற வீட்டு பொண்ணாயிட்டேன். அப்புறம் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? யார் என்ன சொன்னாலும் சரி, பயப்படாம சமாளிச்சு மேலே வர பாரு. பயப்பட்டா நீ இப்படியே தான் இருக்கணும். பயத்தை ஜெயிச்சாதான் நீ உன்னை ஜெயிக்க முடியும். உன்னை ஜெயிச்சாதான் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். புரியுதா? என்ன அது சைக்கிளை குறுக்க போட்டிருக்க? எடு. என்னதாங்கய்யா, பதட்டத்துல போட்டு வந்துருங்க. அங்கதானுங்க. ஐயா, என்ன சத்தம்? இங்கதானுங்க. ஏனுங்க உள்ளார திருடுங்கிறடம் பூந்திருப்பானோ? அட என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற நீ? திருடனா இருந்தா கண்ணக்கோலை வச்சு வந்தபடியே போயிட்டே இருந்திருப்பா. இது வேற யாராச்சுமா இருக்கும். சத்தம் என்னமோ உள்ளதான் கேக்குது. ஏப்பா இங்க வா. இந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் நம்ம பூசாரிய கையோட கூட்டு வா. இப்பவே திறந்து என்னன்னு பாத்துடலாம். சரி கொஞ்சம் இருங்க, அவர் வந்துட்டோம். ஆகட்டுங்க. ஐயா நான் சொன்னேன் இல்லைங்க, சத்தத்துல கதவே ஆடிச்சுங்க. சரி 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 சரி, பொறு. பொறுப்பா. ஆவி வரட்டும், ஆ, பாத்துடலாம். சரிங்க. என்னாச்சு? எல்லாம் ஒரே கூட்டமா உள்ளார இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குதுங்க. உள்ள ஆர்வையை வச்சு பூட்டிட்டீங்களா இருக்குது. கதவு தட்ட சத்தம் கேக்குதுங்க. அப்படியா? இருக்காதே. ஆமாங்க, வாங்க பாருங்க. பாருங்க. நான் நட சாத்தும் போது யாரையும் கோயிலுக்குள்ள பார்க்கல. இப்ப என்ன, கதவை திறக்கணும் அவ்வளவுதானே. அப்பா! 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 அப்ப அங்க இருக்கா பாருப்பா. ஏப்பா, ஆறுசாமி, உள்ள எங்க இருக்கா பாரு. அப்பா! பொண்ணு. ஐயோ அப்பா! பொண்ணு. அப்பா வந்துட்டேன்ல, பயப்படாத. நான் இருக்கேன்ல, பயப்படாதம்மா. அப்பா வந்துட்டேன்ல, பயப்படாத. எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா நீ இல்லாம. பாப்பா பாப்பா எப்படி பாப்பா கோயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன்? இல்லப்பா, நான் உள்ள போனேன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா யாருமே
இல்லப்பா, நானே தூங்கி ஏஞ்சி பார்த்து கதவை தட்டினேன். சரி சரிம்மா சரி, பயப்படாத. நல்ல பொண்ணுமா நீ. பயப்படாத, நான் இருக்கேன்ல. எல்லாம் தேடிட்டு இருந்தோம், கடைசியில கோயிலுக்குள்ள இருந்திருக்கா பாத்தியா. பாவம், ராத்திரி முழுக்க புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டதோ. ஆமாங்க, சின்ன பொண்ணு பூசாரி ஐயா, பயந்துருக்குங்க. கோயிலை பூட்டும் போது உள்ள யார் இருக்கா இல்ல இதெல்லாம் பாக்குறது இல்லையா? ராத்திரி பூரா அந்த பிள்ளை உள்ளே இருந்திருக்கா பாருங்க. பூசாரி வந்து கதவை திறந்ததுனால எல்லாம் சரியா போச்சுங்க. இல்லனா பிள்ளை உள்ளவே தானே இருந்திருக்கேன். சரி சரி வாங்கப்பா எல்லாரும் போலாம். சரியா கவனிக்காம இருந்துட்டேன். நான் வேற வீட்ல பிறந்த பொண்ணாப்பா. இல்லம்மா, அம்மா வயித்துல நீ நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணுமா. அப்புறம் ஏன்பா கவிதா அப்படி சொன்னா? ஐயோ, அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாமா. ஆத்தாவும் அப்படிதான்ப்பா சொல்லுச்சு, அதான் நான் நம்பிட்டேன். சரி பாப்பா, நான் ஆத்தா கிட்ட பேசுறேன். இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீ அப்பா கிட்ட இல்ல அம்மா கிட்ட தான் சொல்லணும். இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் ஓடக்கூடாது, அது தப்பு, சரியா? அப்பா, நான் ஓடுனது தப்புனா அவங்க சொன்னதும் தப்பு தானே? கண்டிப்பா தப்பு தான் பாப்பா. என்ன பண்றது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாப்பா, என்ன மன்னிச்சிருமா. பாப்பா, வீடு வந்துருச்சுடா. ஐ அம்மா, பிபி பார்வதி. வந்தாமா? அம்மா, தங்கம், அம்மா சரி விட்டுட்டு சரி எங்கடி சரி, போற? நான் வந்துட்டேன்ல, அழாத. சாரி பிபி, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி பிபி, சரியா? வாங்க எல்லாரும் உள்ள போலாம், எல்லாரும் பாக்குறாங்கல்ல, உள்ள போலாம் வாங்க. நீ உள்ள போ, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஏ பிபி, வாயே, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். பிபி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு உசிரே இல்லம்மா. கோவத்துல கோவில்ல போய் படுத்து கிடக்குறான். அவ இருக்கிறத தெரியாம அவங்களும் பூட்டிட்டு போயிட்டாங்க. பாவமா அவ என்கிட்டயே கேக்குறா, நான் வேற வீட்டுல பிறந்தேன் நான். டேய், அவ என் பேத்திடா, அவ கூட விளையாட எனக்கு உரிமை இல்லையா? நானும் கவிதாவும் அவகிட்ட விளையாட்டுக்கு தான் பேசணும். ஆனா அவ இந்த சின்ன வயசுல எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா வீட்டுல சொல்லிக்காம கொள்ளாம இப்படி கோயில்ல போய் படுத்து கிடப்பா. ஆரிச்சாமி, நான் இனிமே அவகிட்ட பேசுறதையே நிறுத்திடுறேன். என்ன சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிபி, இந்தா இந்தா பிபி. நீ அன்னைக்கு குப்பை தொட்டியில தூக்கி போட்டல, உனக்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன். தேங்க்ஸ். சாரி பிபி. நீ
நிஜமாலே அக்கா தான். சாரி பிபி, நீ நிஜமாலே அக்கா தான். என்னங்க சொன்னாங்க உங்க அம்மா? தெரியாம தப்பு பண்றவங்கள சொல்லி திருத்தலாம், தெரிஞ்ச தப்பு பண்றவங்கள நாம என்ன பண்றது? பெரியவங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் தன் பிள்ளைங்களா நினைக்கிறது தான். ஆனா உங்க அம்மா தன் சொந்த பேத்தியே வேறையா பாக்குறாங்க. இத வெளியில சொன்னா நம்புவாங்களா? அப்படி என்னங்க உங்க அம்மாக்கு அவ மேல வெறுப்பு? இப்படி நெஞ்ச கக்குனா அவ எப்படிங்க தாங்குவா? நான் போதும் பொண்ணுகிட்ட சொல்ல நினைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், மன்னிச்சிரு. உனக்கும் அதேதான். எங்க அம்மா இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அவங்க மாறுவாங்கன்னு எனக்கு தோணல. அவங்கள மாத்த முயற்சி செய்யறதும் வேஸ்ட் தான். கோயிலுக்குள்ள இருந்து அந்த புள்ள ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி கதறி உடம்பு நடுங்க என்ன அப்பான்னு சொல்லிச்சு பாரு. என் கொலையே நடுங்கி போச்சு பார்வதி. இனிமே இதை பத்தி அவகிட்ட யாருமே பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா பாத்தியம்மா கவிதாவை? நான் குப்பை தொட்டியில போட்ட கப்பை பத்திரமா எடுத்து வச்சு எனக்கு கொடுத்துட்டா. உட்கார். பொண்ணு, அம்மா விட்டுட்டு சொல்லாம எங்கேயும் எப்பவும் போகாதடி. ஊர் உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி, ஆத்தா இல்ல அப்பாவே சொன்னா கூட நீ எங்கேயும் போக கூடாது. நீ ஏன் வயித்துல பிறந்த தங்க கட்டிடி, அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா பாவம் தானே, நீ இல்லைன்னா அம்மா கவிதா எல்லாரும் அழுவோம். சரியா? சரிம்மா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா நாளைக்கு உன்னை ஒரு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? சரிம்மா. அப்ப கவிதா? கவிதாவும் தான். தம்பி பாப்பாவை விட்டுட்டு நம்ம 3 பேரும் போலாம். சரியா? மாஸ்டர் இவங்க தானா? ரெடி மாஸ்டர்.
ஹாய் சூப்பரா இருக்கு. ஹாய் ஏ கலை பாட்டு எடுக்கறாங்க போல இருக்கு. எல்லாரும் ஒரே கலர் துணி போட்டிருக்காங்க. ஆமாம் பிபி அழகா இருக்குல்ல. ஆனா இது எடுக்க வெயில்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்தியா? நீ வர வர ரொம்ப தத்துவமா பேச ஆரம்பிச்சிட்ட. ஏ கலை அங்க பாரு சிந்துஜா. ஹாய். ஹாய். குட் மார்னிங் மாஸ்டர். நீ வாமா மாஸ்டர் ஏ கலை அங்க பாரு சிந்துஜா அழகா இருக்காங்கல்ல. ஆமாடி. ஏ கலை அவங்கள எப்படி தனியா போய் பார்க்கறதுன்னு விசாரிச்சு சொல்லுடி. அவங்க ரொம்ப பெரிய சினிமா நடிகை ஆச்சேடி. நினைச்ச உடனே போய் பார்க்க முடியுமா? என்ன பண்ணணும்? அவங்கள பார்த்து என்ன கேட்க போற? யாராவது உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்களான்னு கேட்க போறியா நீ? லூசு அதெல்லாம் இல்ல. அவங்கள பார்த்து என்னன்னு சொல்லுடி. அத்தா அவங்க பார்த்து எப்படி இத்தனை கலரா இருக்கீங்கன்னு கேட்க போறேன். அது மட்டும் இல்லாம இத்தனை வெயில் ஆடுறாங்க பாடுறாங்க அப்புறம் எப்படி கருகாம இருக்காங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன். அதான் எங்க பாக்குறதுன்னு. சிந்துஜா மாதிரி நம்ம ஊர்ல கலரா அழகா அப்புறம் உயரமா எப்பவுமே அழகா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஆமா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா இந்த ரகசியம் தெரிஞ்சிடும்ல. பத்மா, சாந்தா, கவிதா. என்னடி ஊர்க்காரங்க பேரை வரிசையா சொல்லிட்டு இருக்க? இல்லடி நம்ம ஊர்ல யார் கலரா இருக்காங்கன்னு யோசிக்கிறேன். கண்டுபிடிச்சேன். சாய்ரா அக்கா. அவங்க தான் பயங்கர கலரு பயங்கர ஹைட்டு. அவங்க பின்னாடியே போனா கலர் ஆக என்ன சாப்பிட்றாங்க ஹைட் ஆக என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 நாள் லீவ்ல இதான் என்னோட வேலை. வா போலாம். வா வா கலை. வாவ் நம்ம ஊர்ல கலரா இருக்கிறவங்க யாரையும் நீ தேட தேவையில்லை. நான் உனக்காகவே ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? அங்க பாரு. வா போலாம் வா. Hey, come here. Hi, how are you? Good evening. Evening good. Good evening. So what's your name? போதும் பொண்ணு.
Podum what? What's the meaning? Stop, girl. Stop, girl? But you don't have to stop. Keep on going. And what's your name? She Kalai. Kalai. Nice name. Nice to meet you. Me? Hi. Girls, I need your help. Where is the pond? The water. நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரியும். நான் காட்டுறேன். கம். You from? Australia. நாம புக்ல தாண்டி படிச்சிருக்கிறோம். அவங்க அங்க இருந்து ஏரோப்ளேன்ல ஏறி இங்க வந்திருக்காங்க. You are so lovely. I like Indian girls very much. You color, me no color. You are foreign. I'm coming from Australia, so you're also foreigners for me. ஏ கலை, என்னையும் பாடினர்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க பாத்தியா? ஆமாடி, நம்ம ஊர்ல தான் நம்மள யாருக்குமே தெரியவே இல்ல. என்ன பண்றது? கம். Come on, let's go. yes. மறுபடியும் எங்க இந்தியாவை பிடிக்க வந்துட்டீங்களா? நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? அண்ணா, இவங்க ஆஸ்திரேலியாக்காரங்க. நம்ம நாட்டை பிடிச்சது இங்கிலாந்துக்காரங்க. இவங்க இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க தாத்தா சொன்னாரு, வெள்ளைக்காரன் தான் நாட்டை பிடிச்சான், உதச்சான்னு சொன்னாரு. நீ மட்டும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண? ஏதாவது நீ பண்ண, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா. What's happening? What does he want? He think you're from England. No. I'm from Australia. Hello. Hello. So funny. Let us take picture together. Come here. Once again. கொஞ்சம் வளர்ந்துட்டேன். பிபி, நீ? பிபி, கவலைப்படாத. நான் பெருசாகி நிறைய சம்பாரிச்சு நீ ஹைட்டாக ஆபரேஷனும் கலர் ஆகிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியாமே அதெல்லாம் உனக்கு பண்ணி வர்றேன், சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணி கிளிக்க வேணாம். ச்சே. கவிதாம்மா, கவிதாம்மா, கவிதாம்மா இல்லையா? கவிதாம்மா இல்ல. சரி, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. வாக்கலா பொண்ணு, நான் உள்ள இருக்கும் போதே ஏன் இல்லைன்னு போய் சொன்ன? கவிதாம்மா இல்ல, போதும் பொண்ணு அம்மா தான் இருக்காங்க. ஓ, நான் கவிதாம்மான்னு கூப்பிட்டதுதான் உனக்கு ஒரு பிரச்சனையா? அதனாலதான் உங்க அம்மாவை உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னியா? என்னடி பொய் சொல்லி வேற பழகிறியாக்க? போக்கத்தவளை.
சாவி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அவர் வந்தா கொடுத்துருங்க. சாவி கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு ஆத்தா திட்டத்துக்கு கீ கொடுத்துட்டு போறியா? வரேன், போதும் பொண்ணம்மா. வரேங்க. குழந்தாய், இன்று முதல் நீ போதும் பொண்ணு அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்படுவாய். மங்களம் உண்டாகட்டும். ரொம்ப நன்றி ஆத்தா. பொண்ணு, என்னாச்சு? ஏன் சில மாதிரி நிக்கிற? ஏய், ஏ பிபி, எனக்கு தனியா பல்லாங்குழி விளையாடி போர் அடிக்குது. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடலாம். போ, நான் வரல, எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய் சும்மா பிகு பண்ணாத, வா. நான் உடனே கிளம்பி போய் வேற ஒன்றை கண்டுபிடிக்க போறேன். திருடலாம் இல்ல, வேற ஒண்ணுன்னா என்னது? எப்படி ஹைட் ஆகுறது, எப்படி கலர் ஆகுறதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணா, நான் ஹைட்டா கலர் ஆன உடனே நீயே தெரிஞ்சுப்ப. Betty bought some butter, the butter was bitter, so Betty bought some better butter to make the bitter butter better butter. Butter. எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கியா? கலரு சிந்துஜாவோட கலரு. வாப்பா எப்படி இருக்காரு? ஹைட்டு அமிதாப் பச்சன் ஹைட்டு. இவங்கள கேட்டா நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும். ஆத்தா ஸ்டைல சொல்லணும்னா கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டே நைய தேர்றேன். பாய். அண்ணா ஒரு 5 முட்டை தாங்க. என்ன வேணும்? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உள்ள வா. வா. இப்ப சொல்லு, ஏன் என் பின்னாடியே வந்த? என்ன பதிலே பேசாம இருக்கா?
அது வந்து சொல்லு. எனக்கு உங்களை மாதிரியே ஹைட்டாக கலர் ஆகணும்னு ஆசை. அதான் நீங்கள் கலராக என்ன சாப்பிட்றீங்க, ஹைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். இது உன் பிரச்சனையா? ஆமாங்க்கா, என் கஷ்டம் என்னோட. என்னை வீட்டில், வெளியில், ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. இங்க பாரு, ஒருத்தவங்க கலரா இருக்கிறது, ஹைட்டா இருக்கிறது அவங்க சாப்பிட்றத பொறுத்தெல்லாம் இல்லை. பிறக்கும் போதே பரம்பரையா நம்ம உடம்புல கடவுளா பார்த்து கொடுக்கறது. நம்ம பரம்பரையில பெரியவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நாமளும் இருப்போம். அதனால நீ இப்ப வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டா நீ யார் மாதிரி இருக்கன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? சரிக்கா. அழகுங்கிறது பாக்குறவங்களோட எண்ணத்துல தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கலரு, அழகு, ஹைட்டு இது எல்லாத்தையும் விட மனசு தான் ரொம்ப முக்கியம். நான் பேசுறது புரியலனாலும் பெரியவளாகி நீ யோசிச்சா கண்டிப்பா உனக்கு அர்த்தம் புரியும். சரிக்கா, நான் மட்டும் இத்தனை கலராக இருந்தா இந்த ஊரே ரெண்டாக்கி இருப்பேன். ஹாய் தம்பி பாப்பா. ஏய் பாப்பா, இங்க பாருங்க. பாப்பா ஹாய். ஏய் பாப்பா, இங்க பாருங்க. ஐ அம்மா பாரும்மா, தம்பி பாப்பா குப்புற படுத்துட்டான். ஆமாடி. கண்ணு. செல்லம். அத்தை, என்னங்க? பொண்ணு. என்னடி? வாங்க எல்லாரும். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன பார்வதி, என்னாச்சு? வினோத் குப்புறப்படுத்திட்டான். என்ன சொல்ற? அப்படியா? இரு. என்னாச்சு? வினோத் குப்புறப்படுத்திட்டாங்க. அப்படியா? தள்ளு கவிதா. நீ போய் தேங்காய் எடுத்துட்டு வா. தம்பி இங்க பாருங்க. அவ ரொம்ப நேரமாவே காணும்மா. அவளா எங்கேயாவது போயிருப்பா. போய் இதை உடைச்சிட்டு வா, சீக்கிரம் போ. பொண்ணு. ஜிஜிஜு பாப்பா. என்னடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? ஆத்தா ஏதாவது சொல்லிச்சா? அப்புறம் வேற என்ன தாண்டி பிரச்சனை? அம்மா, நான் யாரை கொண்டு பிறந்திருக்கேன்? நம்ம வீட்டு பெரியவங்களை யார் இந்த மாதிரி கருப்பா குட்டையா இருப்பா? உட்கார். ஏன் இப்படி திடீர்னு வந்து கேக்குற? உன்னை பதில் சொல்ல சொன்னா கேள்வி கேட்கிறேன். சொல்லுமா, நான் யாரை கொண்டு பிறந்திருக்கேன்? அப்படியே உங்க தாத்தாவை கொண்டு தான் பிறந்திருக்க. அப்படியா? அவரை பார்த்தா உன்னை பார்க்க வேண்டாம், உன்னை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம். அச்சு அசல் அப்படியே இருக்க. இத சொன்னா உங்க ஆத்தா திட்டுவாங்கன்ற பயத்துல யார்கிட்டயும் சொன்னதில்ல. நான் தான் சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்ன, காரணமே இல்லாம திட்டுவாங்க. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து உங்க ஆத்தா கூட மல்லு கட்டுறதுல பாதி வாழ்க்கை போயிருச்சு. ஒண்ணு உன்னை திட்டுவாங்க, இல்ல என்ன குறை சொல்லுவாங்க. கேள்வி கேட்க வேண்டிய உங்க அப்பா புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி உட்காந்துருப்பாரு. சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, தம்பி பாப்பா குப்புற விழுந்துட்டா வந்து பாரு. ஐயோ, அடியெல்லாம் படல. அடியெல்லாம் படாது. இப்படி நடந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இது வளர்ச்சியோட ஒவ்வொரு படி. இனிமே உட்காருவான், தவழ்வான், நடப்பான், ஓடுவான், வளர்ந்துட்டே இருப்பான். அம்மா, தம்பி இப்ப குட்டியா தானே இருக்கான். அப்ப என்னோட வளர்ந்து உயரமாயிடுவானா? தெரியலையடி. பொண்ணு.
என்னடி சத்தம்? அது பூனைமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி. விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனைமா. அந்த பூனை எனக்கு வச்ச பாலை தான் குடிக்கும். அது பேரு பிபி. என்னடி சொல்ற? இவ என்ன உருட்டுறா? ஏய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தேடி எடுத்து கடிச்சோன்னு சொல்றேன். அடப்பாவி, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சேச்சே, நானும் உன்ன மாதிரி இருக்கேன். என்னடி சத்தம்? அது பூனைமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி. விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனைமா. அந்த பூனை எனக்கு வச்ச பாலை தான் குடிக்கும். அது பேரு பிபி. என்னடி சொல்ற? என்னடி அவங்க உருட்டுறா? ஏய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தேடி எடுத்து கடிச்சோன்னு சொல்றேன். கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்றாளா? இவளை என்ன பண்ற? ஐயோ அம்மா. ஆத்தா, அது வந்து யார் அது? பூனை. என்ன இது? மேல இருந்து என்னென்னமோ கொட்டுது. ச்சே. ஐயோ. ஐயே. ஐயோ, ஆடு பிடிக்க போய் தாடி பிடிச்ச கதையா உடம்பெல்லாம் தூசி கொட்டுது. அந்த பக்கம் மேல இருந்து குப்பையா கொட்டிக்கிட்டு இருக்குதே. போய் 2 போடு கவிதா. பாத்துக்கிட்டு நிக்கிற. அடுக்களை பூனை இடுக்குல ஒளியும்னு வாங்க. இது பரன் மேல ஏறி உருட்டிக்கிட்டு இருக்குது. குளிச்ச உடம்பு பூரா தூசி ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் குளிக்கணும். இப்படி ஆயிருச்சே. வரட்டு காலு மேலைய போடுறேன். போதும் பொண்ணு. என்னடி அங்க பண்றாவ? நல்லா வேணும் கிழவிக்கு. அடப்பாவி, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சேச்சே, நானும் உன்ன மாதிரி இருக்கேன். நைஸா
புதுசா பறை மேல வந்து ஒழிஞ்சுக்கிட்டா உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உன்னை இப்போ என்ன பண்ற பாரு. ஏன் கருப்பு குட்டன்னு தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. ஆனால் இப்போதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. உன்னால தான் நான் கருப்பா குட்டையா பிறந்திருக்கேன். ஆத்தா உன்னோட கழுத்து வரைக்கும் இருக்க போட்டோ வெளியில மாட்டிட்டு ஃபுல் சைஸ் போட்டோவா பரம் மேல போட்டிருக்கு. யோ பேசுனா பதில் பேசிக்கலவா? என்னை வெளியில எத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் இப்ப என் கையில மாட்டின உன்னை காலி பண்ணிடுவ. எப்படி காலி பண்ணுறது? நீதான் ஏற்கனவே காலி ஆயிட்டியே. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர அப்பா மாதிரி இருந்துக்கிட்டு எனக்கு ஆப்பு வைக்க பார்த்துருக்கேன். உன் அப்படியே ஒரு அப்பா அப்படின்னாதான் என் மனசு ஆறும். எனக்கு உன்னோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை காட்டக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. முதல்ல உன்னை பார்த்தப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் இப்போ போயிடுச்சு. இப்போ என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி தானே உன்னே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால நீயும் பாவம் தானே. செத்தவங்க சாமி கிட்ட போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நீயும் சாமி தானே. நீ வந்து ஆத்தாவை மிரட்டி என்னை திட்ட வேணான்னு சொல்றியா? என்னை பார்த்தாலே காரணம் இல்லாம சும்மா சும்மா திட்டுது. ரொம்ப அழுகியா வருது தெரியுமா? கண்டிப்பா நீ ஆத்தாவோட குட்டியா இருக்கிறதுனால உன்னையும் ஆத்தா திட்டி இருக்கும், விரட்டி இருக்கும். அதனால உனக்கும் எனக்கும் சேர்த்து வச்சு ஆத்தாவை விரட்டு. இனிமே ஆத்தா என்ன பார்த்தா பயந்து ஓடணும், மரியாதையா பேசணும், சரியா? ஊருக்குள்ள யார் வேணா எப்படினாலும் பேசலாம், திட்டலாம், கேலி பண்ணலாம். ஆனா வீட்டுல அப்படி பண்ணுவாங்களா? ஆனா ஆத்தா அப்படிதான் பண்ணுது. நான் தான் அதை திட்ட சொன்னேன்னு பயத்துல கூட உளறிடாத. அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டம். என்ன பார்வதி, ஏதோ பேசணும்னு சொன்னேன். யாரோ இவகிட்ட நம்ம வீட்டு பெரியவங்க ஜாடை தான் இவளுக்கு வந்திருக்குன்னு சொன்னதால என்னை வந்து கேட்டா. நான் உங்க அப்பாவை பத்தி சொன்னேன். இந்த சின்ன வயசுல இந்த புள்ள மனசுல எத்தனை வேதனை இருக்கு. அதுவும் ஆத்தாவனை திட்டல என்னை பார்த்தா பயந்து ஓடணும்னு சொன்னா பாருங்க, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ஒரு வீட்டுல தாத்தா பாட்டி கூட வளர்ற குழந்தைங்க நல்லா வளரும். அந்த குழந்தைங்களுக்கு தான் அன்போ அரவணைப்போ நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னடி சத்தம்? அது பூனமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி, விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனமா. ரொம்ப பயமா இருக்குங்க.
நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அந்த புள்ளகிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி. என்னைக்காவது ஒரு நாளாவது அவகிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசியிருக்காங்களா? பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்கிட்டா தானே நம்ம மனசுலயும் மரியாதை வரும். என்னமோ நான் ஆத்தா மேல இதெல்லாம் பேசுறேன். எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நீங்க பேச போறது இல்ல. ஏன்னா எல்லாரையும் விட உங்க அம்மா தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எனக்கு புரியும், குழந்தைங்களுக்கு புரியாதே. நான் என்ன செய்யட்டும்? பார்வதி, அவங்க எனக்கு முக்கியமா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம். அவங்க வயசானவங்க, நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மனசு போல இருந்துட்டு போட்டுமேன்னு நான் அவங்கள எதுவுமே சொல்றது இல்லை. நான் ஏதாச்சும் சொல்ல போய் என் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போயிட்டா மக வீட்டில் வந்து உட்காந்துருக்குமேன்ற குற்ற உணர்வே அவங்கள கொன்னுடும். அதான் அவங்க போக்கிலே விட்டுட்டேன். அவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, அவங்க உங்க பொண்ணை ஏதாவது சொன்னாலோ திட்டினாலோ உங்க மனசு வேதனைப்படுமேன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லைங்க. புலம்புறதை விட்டுட்டு அவங்க அப்படிதானே விட்டுறது தான் சரின்னு தோணுது. கவலைப்படாத பார்வதி, இது அத்தனையும் தாங்கி நிற்கிறா அவ. நீ வேணா பாரு, அவ நல்லா வருவா. மகாராணி, அம்மா தெரியாம தோங்கிட்டேன். தப்பு பண்ணிட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. காலம் சொன்னா தூங்குறா, கொண்டு போய் சிறையில் அடைங்க. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம், நான் சொன்னா கேளுமா. வயசானவ என்னை விட்டுருமா. யாம தூங்கிட்டம்மா, என்னை விட்டுற சொல்லுமா, விட்டுற சொல்லு. என்ன விட சொல்லுமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. வேணான்னு சொல்லு, வேணாம். வரிசையா போங்க எல்லாரும். சாரி பிபி, என்னால தானே உனக்கு இவ்ளோ பிரச்சனையும். நானும் உன் கூட சேர்ந்து தானே வெடி வெடிச்சேன். சீக்கிரம் போ. நீ அழாத கலை. நீ என்ன பண்ண? நான் தானே எங்க வீட்ல இருக்க வெடியெல்லாம் திருடிட்டு வந்தேன். இந்த மாதிரி திரும்பவும் பண்ணாத. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டை எங்க போய் தேடுவேன்? உங்க அம்மாவும் பாவம் தானே. இனிமே ஓட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா? குட் கேர்ள். நீ இன்னும் இந்த கடையை பாக்கெட்ல வச்சு சுத்துறத நிறுத்தவே இல்லையா? உங்க அப்பா பொட்டி கடை, நீ பாக்கெட் கடை. உனக்கு கல்யாணம் பேர் வச்சதுக்கு பதிலா கடைன்னு வச்சிருக்கலாம். டேய் ஸ்ரீராம, எங்கடா போற? அங்க ஏதோ மேஜிக் ஷோ நடக்குதாம். சில்ட்ரன்ஸ் டே வருதுல்ல, அதனாலன்னு மிஸ் சொன்னாங்க. வாங்க. வா 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 வா. என் பேர் ராமசாமி.
உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்ட போறேன். எங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா இதை இவர்கிட்ட கொடுக்க போறேன். இப்ப பாருங்க. ஏய் பிபி பஃபூன் என்ன நல்லா காமெடி பண்றாருல்ல. ஏய் ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க? பிபி உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா? சைத்தானிக்கு பச்சா என்ன பண்ற? அங்க பாருங்களேன். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் சேர்ந்து நான் உங்ககிட்ட மேஜிக் பண்ணேன் இல்லையா? இப்போ உங்க கூட சேர்ந்து நான் மேஜிக் பண்ண போறேன். பார்க்கலாமா? சரி. உங்கள இருந்து யாராவது ஒரு சின்ன பசங்க வாங்க. யார் வர போறீங்க? நானு. தம்பி நீங்க வாங்க. இவர் கையில ஒரு சின்ன பீஸ் பேப்பர் இருக்கு, என் கையில ஒரு பீஸ் பேப்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ண போறீங்க. பண்ணலாமா? அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் உம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல, அந்த குள்ளனுக்கு மேஜிக் மேனோட வயசு அதிகமாக தானே இருக்கும். அப்போ அவர் தள்ளி விடுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னை பார்த்தா அப்படி தானே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, குள்ளச்சி குள்ள கத்திரிக்கான்னு. அதனால எனக்கு அந்த அண்ணனை பார்க்கும் போது என்னை பார்க்க மாதிரியே பாவமாக இருக்கு. சிரிப்பும் வரலை.
நீயே சொல்லு, அந்த அண்ணா பாவம் தானே. சொன்னாரு. நீ அவர்கிட்ட என்ன கேட்க போற? நான் இப்படி இருக்கும் போது என்னை எவ்வளோ பேர் கிண்டல் பண்றாங்க. அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும், அவரை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நானாச்சும் வளருவேன்ற நம்பிக்கையில இருக்கேன். ஆனா அவரு அந்த நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் எப்படி தர சந்தோஷமா இருக்காருன்னு கேட்க போறேன். அப்படியே போலாம். அண்ணா கை கொடுங்க, கை கொடுங்க. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. தேங்க்யூ. பழம் சாப்பிடுங்க. உட்காருங்க. ஆமாம், என்னை எதுக்கு பார்க்கணும் நீங்கள்? எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுண்ணா. என்னடாம்மா சந்தேகம்? நான் இப்படி இருக்கும் போது என்னை எத்தனை பேர் கருப்பு குட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் என்னை குள்ள கத்திரிக்கான்னு சொல்லி பட்ட பேரில் கூட கூப்பிடுறாங்க. நீங்கள் ரொம்ப வயசாக தெரியுறீங்க. அப்படி உங்களை யாராவது கூப்பிட்டு கிண்டல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி அவங்கள சமாளிப்பீங்க? இத்தனை நாள் சர்வீஸில் என்னை எல்லாரும் காமெடி பண்ணு, டைவடி, குதிந்தாமா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை இப்படி யாருமே கேள்வி கேட்டதில்லம்மா. என்னை எல்லாரும் பப்புனாத்தாமா பார்த்துருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தாம்மா என்னை ஒரு மனுஷனாக பார்த்துருக்க. உன் கேள்விக்கு நீ எதிர்பார்க்குற பதில் என்கிட்ட இருக்குமா? என்னென்ன அது? நான் பிறந்ததே ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் தாம்மா. எங்கள் அப்பா அம்மா கூட என்னை மாதிரியே குள்ளந்தாம்மா. கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, அந்த தவளைக்கு அந்த கிணறே உலகம்மா. எத்தனை நாள் போராடினாலும் அதுக்கு கடலை விட, ஏன் இந்த உலகத்தை விட அது வாழ்கிற கிணறு தான் பெருசாக தோணும். உண்மையை புரிய வைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நான் சர்க்கஸ்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டேம்மா. அங்கே வாழ்கிற மக்கள் தான் எனக்கு எல்லாமே. மேலே இருக்கிற ஆகாயமும் சுற்றி இருக்கிற துணின்னா எங்கள் வாழ்க்கையே. எத்தனையோ பேர் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே கவலைப்படாமல் தாண்டி போயிடுவேன். ஏன்னா என் குள்ளமான உருவம்னா எனக்கு சோறு போடுது. மற்றவங்க எல்லோரையும் என்னை பார்த்து சிரிக்க வைக்குது. என்னை பார்த்து ஆனந்தமாக கண்ணீர் வர ஒவ்வொருத்தரும் சிரிக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமானவேன்னு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். நீ சொல்கிற மாதிரி சோகத்துக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை. நீ ஏன் இப்படி கேட்குற, வருத்தப்படுறேன்னு எனக்கு புரியுதுமா. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். அதுக்கு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்து காட்டுறது தான் மற்றவங்களுக்கு பதிலாக இருக்கும். உன் கிளாஸில் மற்றவங்களை விட உன்னைத்தானே எல்லாத்தையும் தெரியும். அப்போ நீ தான் தனித்தன்மையோடு இருக்கிற, அதுதான் உன் அடையாளம். அதுக்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதனால இந்த ஊர், உலகம், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உனக்கான எல்லை இல்லைம்மா. அதை உடைச்சி தாண்டி நீ போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குமா. உனக்கு வயசு கம்மி. என் வயசில் எவ்வளோ பேசுறதுன்னா நீ பெருசாகும் போது தான் நான் பேசுகிறதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். அதனால் அனுபவத்தை விட மிகப்பெரிய ஆசை வேறு யாருமே இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் பழகின மனுஷங்களுடைய தொகுப்பும் தான் நான். அதனால் இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நமக்கு தெரியும். படித்தவனுக்கு படித்த புத்தகம் மட்டும்தான் பாடம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் எனக்கு பழகிற மனுஷங்க எல்லாருமே பாடந்தாமா. துரியோதனன் கண்ணால் பார்க்கும்போது கெட்ட உலகமாகவும், தர்மரோட கண்ணால் பார்க்கும்போது நல்ல உலகமாகவும் கண்ணுக்கு தெரியும். வேறு வேறு உலகம் இல்லை, ரெண்டும் அதே உலகம்தான். அதனால் உலகத்தை பார்த்து நீ பயப்படாதம்மா. நல்லதோ கெட்டதோ பிறக்கும்போது எதையுமே கொண்டு வராத நாம
இங்கே எது கிடைச்சாலும் அது இறைவன் கொடுத்த கொடையா நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கை இறைவன் கொடுத்த பரிசாக நினச்சிக்கணும். அதனால் உன்னை பார்த்து சிரிக்கிறவங்கள தண்டிக்க பழகிற காட்டில் தாண்டி போக பழகிக்க. சரிங்கடா கண்ணு, வரட்டுமா? அண்ணா இதுல ஒரு கையெழுத்து போடுங்கண்ணா. இருக்குமா? ஆட்டோகிராஃப்க்கு உங்க ஞாபகமா வச்சுக்கண்ணா. நான் படிக்கவே இல்லைம்மா. நான் இதை மூக்கில் போட்டேன்னா என் கவலையெல்லாம் மறந்து எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க சந்தோஷம் மட்டும்தாம எனக்கு முக்கியமாக தோணும். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இதை ஞாபகமாக வச்சுக்கம்மா. வரட்டுமா? அந்த அண்ணன் உண்மையிலேயே உருவத்துல மட்டும்தான் குள்ளும், ஆனா மனசுல ரொம்ப உயரம். நானும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்க கலை.